அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்யா தாமோதரன். இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு சென்சிபிளான டாபிக்க வந்து பேச வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு எஜுகேஷனலிஸ்ட், ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, சிபிஎஸ்இ குட் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு போட்டுட்டு 77 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கண்டக்ட் பண்ற எக்ஸாம வந்து சிபிஎஸ்இல படிக்கிற குழந்தைங்களால ஈஸியா கிராக் பண்ண முடியும், ஏன்னா அது வந்து சிபிஎஸ்இ பேஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதுக்கு எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு ஆஸ் அ டீச்சரா. என்ன அப்படின்னா, சென்ட்ரல் போர்ட்ல படிச்சா எல்லா எக்ஸாம்ஸையும் என் குழந்தை கிராக் பண்ணிடுவான், ஸ்டேட் போர்ட்ல படிச்சா என் குழந்தையால வந்து எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஏன்னா ஸ்டேட் போர்ட்லயும் சென்ட்ரல் போர்ட்லயும் இல்ல ஐஜிசிஎஸ்சியுமே எந்த சிலபஸா இருந்தாலுமே கான்செப்ட் வந்து சேம் தான். சிபிஎஸ்சில வேற மாதிரி கான்செப்ட், அந்த கான்செப்ட் வந்து ஸ்டேட் போர்ட்ல வேற மாதிரி அப்படின்னா யாருமே எடுக்கிறது கிடையாது. மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் மேபி டிஃபரெண்ட் ஆகும், கிரேட்ஸ் வந்து அந்த கிரேட்ல இந்த டாபிக் கவர் ஆகும், இல்ல லோவர் கிரேட்ல கவர் ஆகும், அந்த மாதிரி இருக்குமே தவிர பட் கான்செப்ட் வந்து டிஃபரன்ஸ் இருக்கவே இருக்காது. எல்லா போர்ட்லயுமே கான்செப்ட் வந்து சேம் தான். அண்ட் மோர் ஓவர், நான் படிச்சது மெட்ரிகுலேஷன்ல, ஆனா இப்ப நான் டீச் பண்றது சிபிஎஸ்சில. எனக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே இல்ல, எனக்கு எந்த ஒரு பேரியருமே இல்ல. நான் இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேசுவேன் அண்ட் எனக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கு, ஃபிளெக்சிபிளா இருப்பேன். நான் எல்லா கைண்ட் ஆஃப் திங் எனக்கு அசைன் பண்ண எல்லா டாஸ்க்குமே என்னால போல்டா பிரேவா பண்ண முடியும். இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அச்சீவ்மெண்ட் அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன். அதனால ஒரு எஜுகேஷனிஸ்டா நம்ம வந்து பொறுப்பா நடந்துக்கணும். இந்த மாதிரி வந்து சிபிஎஸ்சில படிச்சாதான் வந்து குழந்தைங்க வந்து எல்லா எக்ஸாம்ஸையும் கிராக் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு ராங் கான்செப்டை வந்து ஐஜிசிஎஸ்சில படிச்சா வந்து டாப்பரா வரலாம், வேர்ல்ட் கிளாஸ்ல போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ராங் கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணி பேரண்ட் மத்தியில வந்து ஒரு பேனிக் வந்து கிரியேட் பண்ண வேண்டாம். பேரண்ட் வந்து ஒரு கில்ட்ல வச்சிருக்க வேண்டாம். இப்ப எஜுகேஷன் இருக்கிற காஸ்ட்டுக்கு அவங்களால என்ன எஜுகேஷன் கொடுக்க முடியுமோ அந்த எஜுகேஷன் அவங்க கொடுத்துக்கிட்டோம். அவங்களோட குழந்தைக்கு அவங்க ரைட் எஜுகேஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. அண்ட் பேரண்ட் நீங்களும் இப்போ வந்து ஒரு அகடமிக் இயர் முடிஞ்சிருச்சு, அடுத்த அகடமிக் இயர் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நீங்க வந்து இப்போ ஸ்கூல் சர்ச்ல இருப்பீங்க, பெஸ்ட் ஸ்கூல் கொடுக்கணும். டெஃபினட்டா பேரண்டா பெஸ்ட் ஸ்கூல் கொடுக்கணும்னு நினைக்கிறது கரெக்ட் தான். அண்ட் இந்த போர்ட் பெஸ்டா அந்த போர்ட் பெஸ்டா நீங்க சர்ச் பண்றது எல்லாமே கரெக்ட் தான். அக்கார்டிங் டு மீ, என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்றது என்ன அப்படின்னா, இது என்னோட ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியன். எந்த போர்ட்ல படிச்சாலுமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சைல்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். குழந்தை புரிஞ்சு படிக்கிறது தான் இருக்கு எந்த ஒரு கான்செப்டுமே. இது வந்து போர்டை பேஸ் பண்ணி கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லா போர்ட்லயுமே எல்லா கான்செப்டையுமே கவர் பண்றாங்க. அண்ட் மோர் ஓவர், பேரண்ட்ஸ் நீங்க உங்களோட டைமை குழந்தைகிட்ட ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து கான்செப்ட்ஸ் கரெக்டா வந்து ரீச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு ஏதாவது லேக் ஆனா நீங்க உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டோ ஹெல்ப்போ பண்ணுங்க. இது மட்டும் தான் நம்ம பண்ணணுமே தவிர நம்ம வந்து சிபிஎஸ்சில படிச்சாதான் பெஸ்ட் டாப்பர், ஐஜிசிஎஸ்சில படிச்சா வந்து வேர்ல்ட் கிளாஸ் அப்படின்றதான் எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களும் டாக்டர் ஆயிருக்காங்க, ஸ்டேட் போர்ட்ல படிச்சவங்களும் வந்து சயின்டிஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு எலைட் சொசைட்டில இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்குன்றதுனால இந்த மாதிரி கருத்துக்களை வந்து நீங்க எல்லாருக்கும் வந்து திணிக்காதீங்க. எல்லா குழந்தைக்கும் எஜுகேஷன் கிடைக்கட்டும். கில்ட் ஃப்ரீயா நம்ம பேரண்டிங் ஜேர்னியை வந்து தொடருவோம். உங்க குழந்தைக்கு எது சூட்டபிளோ அந்த எஜுகேஷனை கொடுங்க. நன்றி. இந்த அவேர்னஸ் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் as a society, everyone is responsible for the child's education. Thank you.